பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், ஆனால் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ராகி சேமியா செஞ்சு பாருங்கள். நான் அணில் ராகி சேமியா தான் எடுத்திருக்கேன். இந்த ராகி சேமியா வெறும் 10 நிமிஷத்தில் உதிரி உதிரியாக நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு சில டிப்ஸ் மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். ராகி சேமியா எந்தளவு வேணுமோ அதை பாத்திரத்தில் சேர்த்துட்டு ராகி மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது கரெக்டாக 2 நிமிஷம் தான் ஊறணும், அதுக்கு மேலே ஊறக்கூடாது. ஊறும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அதிகமாக இதை ஊற வச்சுட்டு அப்புறம் வேக வைக்கும் போது நம்மளுக்கு உதிரி உதிரியாக கிடைக்காது, குழஞ்ச மாதிரி ஆயிரும். 2 முக்கியமான டிப்ஸ் தான் இதில் நம்ம கரெக்டாக இதில் பண்ணணும். 2 நிமிஷம் ஊற வைக்கணும், 5 நிமிஷம் வேக வைக்கணும் ஆவியில். இந்த ரெண்டும் நம்ம கரெக்டாக பண்ணணுன்னா நம்மளுக்கு ராகி சேமியா நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கலாம். அது மாதிரி இட்லி துணியை ஈர பண்ணிவிட்டு ஊற வச்சு அந்த ராகியை இட்லி துணியில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு தட்டில் நம்ம வேக வச்ச அந்த ராகியை சேர்த்துட்டு கையால் கொஞ்சம் உதுத்து விட்டுட்டு இதை ஆற வச்சிடலாம். அப்படியே சூட்டோடு போட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு இதை வதக்கும் போது எல்லாம் குழஞ்ச மாதிரி ஆயிரும். கொஞ்சம் 2 நிமிஷம் ஆற வச்சிடணும் தட்டில் உதுத்துட்டு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம சேமியாவுக்கு உப்புமாவுக்கு என்னென்னலாம் சேர்ப்போமோ அதே மாதிரி தான் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு கொஞ்சம் பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, உங்களுக்கு வேணும்னா நிலக்கடலை அந்த மாதிரி எதுனாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சம் மிதமான தீயில் வெங்காயத்தோட கலர் லைட்டாக மாறுற வரைக்கும் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ராகி சேமியாவை ஊற வைக்காமல் நம்ம நார்மலாக சேமியா பண்ணுற மாதிரியே தண்ணியை கொதிக்க விட்டு வேக வச்சு எடுக்கும் போது இது வந்து டக்குன்னு குழஞ்ச மாதிரி ஆயிரும். இந்த மெத்தடில் செய்யும் போது நம்மளுக்கு ராகி சேமியா நல்ல உதிரி உதிரியாக சாப்பிட்றதுக்கு கிடைக்கும். இப்போ ஏற்கனவே ஊற வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம். இப்போ வெங்காயம் வதங்கும் போதும் உப்பு 2 தடவை உப்பு சேர்க்கும் போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம வேக வச்சு எடுத்த அந்த ராகியையும் வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமாக தட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதையும் போட்டு ரொம்ப நேரம் கலந்து விட்டுட்டே இருக்கக்கூடாது. ஏற்கனவே நம்மளுக்கு ஆவியில் வெந்துட்டு ஊறவும் வச்சுருக்கோம், அதனால் ரொம்ப கலந்து விடணும்னு இல்லை. நம்ம சேர்த்த உப்பு அந்த ராகியோட அந்த உப்பு காரம் எல்லாம் இறங்கணும், அதுக்காக லைட்டாக மிதமான தீயில் வச்சு கலந்து விட்டாலே போதும். சூப்பராக உதிரி உதிரியாக ராகி சேமியா நமக்கு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி அணில் சேமியாலேயே நிறைய கம்பு, ராகி அந்த மாதிரி நிறைய சேமியா இருக்குது. காலையில் வந்து ரொம்ப அவசரமான டைமில் ரொம்ப சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா 10 நிமிஷத்தில் இந்த ராகி சேமியா வந்து செஞ்சிடலாம். இது நான் காரம் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதை வேக வச்ச அந்த ராகியில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, தேங்காய் துருவல் போட்டு இனிப்பு மாதிரி ஸ்நாக்காக கூட நம்ம சாப்பிட்லாம். கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா மல்லி இலையோட ஃப்ளேவரில் இந்த உப்புமா சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் சிம்பிளான ரெசிபிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு லைக் போட்டதுமே ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும்.